என்ன, உன்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன், நீ பயப்படாத. எழுந்திருந்து உட்காரு. சூட்சும ரூபத்தில் அற்புதம் நிகழ்த்திய மகாபெரியவா. மகாபெரியவா மேலே பரமபக்தி உள்ள சாஸ்திரி குடும்பம் ஒன்று சென்னையில் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒருத்தரான அவர் தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து. அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தா. 2-3 நாள் என்னென்னவோ பரிசோதனையெல்லாம் பண்ணிட்டு இனி இவர் எழுந்து உட்காரதே சந்தேகம். அநேகமாக 1 வாரமோ 10 நாளாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டா டாக்டர்கள். இடியே விழுந்த மாதிரி இருந்தது அந்த குடும்பத்துக்கு. அதுலேயும் அந்த நோயாளியோட அண்ணா ரொம்பவே தவிச்சிட்டார். ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, தன்னோட தம்பி பழைச்சி எழுந்து நடக்க மாட்டாரான்னு அவருக்குள்ள ஒரு மனப்போராட்டமே நடந்தது. என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் தம்பியை காப்பாற்றுங்கன்னு டாக்டர்கள் கிட்டெல்லாம் கெஞ்சினார். எந்தெந்த தெய்வெல்லாம் நினைவுக்கு வந்ததோ அந்தந்த தெய்வத்துக்கிட்டெல்லாம் மனசுக்குள்ளேயே வேண்டினார். அந்த சமயத்தில் தற்செயலாக யாரோ ஒருத்தர் மகாபெரிவா யாத்திரை முடிச்சு வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது அவரோட காதில் விழுந்திருக்குது. உடனே அவரோட மனசுக்குள்ள ஒரு பொறி தட்டிருக்கு. ஆபத் பாந்தவனையே பக்கத்தில் வச்சுட்டு இப்படி கலங்கின்னு இருக்கோமே, நேராக அந்த நடமாடும் தெய்வத்துக்கிட்டேயே தம்பியை கூட்டிட்டு போவோம், அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நினச்சவர் உடனடியாக புறப்பட தயாரானார். ஆனால் டாக்டர்களும் குடும்பத்தில் இருந்த மற்றவாளும் பாதிக்கப்பட்டவரோட உடல்நல அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி தடுத்துட்டா. சரி, தம்பியை தானே கூட்டிட்டு போகக்கூடாது, நான் மட்டும் போய் பெரியவாளை பார்க்குறேன். புறப்பட்டாரே தவிர அவ்வளவு சீக்கிரமாக அவரால் காஞ்சிபுரத்துக்கு பயணப்பட முடியவில்லை. ஏன்னா இப்போ மாதிரி அப்போ வாடகைக்கார் மாதிரியான வசதியெல்லாம் சட்டுன்னு கிடச்சிடாது. போக்குவரத்துக்கான பஸ் வசதியும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட சாயந்தரம் நெருங்குற சமயத்தில் தன்னோட நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டார். அவள் எப்படியோ ஒரு காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வச்சா. அதில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு புறப்படுறச்ச கிட்டத்தட்ட 6-7 மணி ஆயிடுத்து. பரபரன்னு புறப்பட்டார் சாஸ்திரிகள். கார் வேகமாக காஞ்சிபுரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுது. அதே சமயம் அங்கே ஸ்ரீமடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. ஆச்சாரியோட தரிசன நேரம் முடியறதுக்கு அன்றைக்கி கிட்டத்தட்ட 9:30 மணி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் மடத்தில் தங்குறவாளை தவிர மற்றவா எல்லாரும் புறப்பட்டுட்டா. வழக்கம் போல் மடத்தோட வாசக்கதவை சாத்திட்டு பூட்டு போட போனார் வாசல் காவல்காரர். அந்த சமயத்தில் கதவை சாத்த வேண்டாம், பரமாச்சாரியா உன்னை கூப்பிடுறார். தொண்டர் ஒருத்தர் வாட்ச்மேன் கிட்ட சொல்ல அவர் வேகமாக உள்ளே போய் ஆச்சாரியா முன்னால் பவ்யமாக நின்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கதவை சாத்த வேண்டாம், மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டுருக்கார், அவர் வந்ததும் சாத்திக்கலாம் சொன்னார் மகா பெரியவர். சரின்னுட்டு வாசலுக்கு போன காவல்காரர் சுமார் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். வேகமாக மடத்து வாசலில் வந்து நின்னது சாஸ்திரிகள் வந்த கார். அதுலேருந்து பரபரப்பாக கீழே இறங்கினார் சாஸ்திரிகள். வழியில் ஏதோ ஊர்வலம் போனதால் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுத்து. பரமாச்சாரியால் பார்க்க போகிறப்போ வழியில் இப்படி தடை வருதே, ஸ்ரீமடத்தை சாத்திடுவாளே, மகாபரிவாளை தரிசிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சி பதட்டத்தோடு வந்திருந்தார் அவர். வாங்கய்யா, மெட்ராஸ்லேருந்து வரீங்களா? வாட்ச்மேன் அவரிடம் கேட்க, ஆமாம், ஏன் கேட்குற அப்படின்னார். இல்லை, நீங்கள் வருவீங்கன்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கதவை சாத்தணும்னு சாமி சொன்னார். வாட்ச்மேன் சொல்ல அப்படியே அதிர்ந்து போனார். என்ன, நான் வருவேன்னு ஆச்சாரியா சொன்னாரா? நான் இங்கே வர்றதை முன்கூட்டியே தகவல் எதுவும் சொல்லலையே, அப்புறம் எப்படி தெரிஞ்சது? ஆச்சரியமாக கேட்டு காவலர் சொல்ல சிலிர்த்து போனார் சாஸ்திரிகள். வாங்க வாங்கோ, நீங்கள் வந்ததும் உடனே கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்க பெரியவா. உள்ளே நுழைஞ்ச அவர்கிட்ட அணுக்கு தொண்டர் ஒருவர். பரவசத்தோட உச்சத்துக்கே போனார் அந்த சாஸ்திரிகள். அவசர அவசரமாக கை காலை அலம்பிட்டு நெத்திக்கிட்டு பெரியவா முன்னால் போய் நின்னார். இருந்த பதட்டத்தில் கொஞ்சம் புஷ்பத்தையும் தவிர எதுவும் வாங்கிட்டு வராததால அதை மட்டும் பெரியவா முன்னால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார் சாஸ்திரிகள். என்ன, எல்லாரும் சாப்பிட்டேளா? இல்லை பதட்டத்தில் உபவாசமாக இருக்கேளா? அரிசி உப்புமா எதுவும் பண்ணித்தர சொல்லட்டுமா அன்பாக கேட்டார் ஆச்சாரியா. இருந்த மனநிலையில் சாஸ்திரிகளுக்கு பசிக்கவே இல்லை. தம்பியோட உடம்பு குணமானா போதும், அது மட்டும்தான் அவரோட மனசில் இருந்தது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியவா, என்னோட தம்பி உடம்புக்கு. சாஸ்திரிகள் வார்த்தையை முடிக்க முடியாமல் தழுதழுத்தார். ஏன் பயப்படுற? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம், அவனை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறியா? யார் பார்த்துப்பா கேட்டார் மகா பெரியவர். ஒன்றும் சொல்ல தெரியாமல் கையை பசிட்டு நின்னார் சாஸ்திரிகள். இப்போவே ராத்திரி ரொம்ப நேரமாயிடுத்து, அதனால் இங்கேயே தங்கிக்கோ, காத்தால் பலபலன்னு விடியறச்சு புறப்படு. இதோ இந்த பிரசாதமெல்லாம் காமாட்சி கோயிலேருந்து வந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் தம்பிக்கிட்ட கொடு. பெரியவா கையை நீட்டிய பக்கத்தில் 5-6 மூங்கில் தட்டுகள் நிறைய பழங்களும் புஷ்பங்களும் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்ட சாஸ்திரிகள், தம்பி தனியாக இருப்பான், அதனால் இப்போவே அப்படின்னு இழுத்தார். நான் தான் சொன்னேனே, காத்தால் புறப்பட்டா போதும், அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு, அப்புறம் ஏன் அவசரப்படுற?
அதை மீற முடியாத சாஸ்திரிகள் விடியற்கால விறுவிறுன்னு எழுந்திருந்து அங்கிருந்து கிளம்பிட்டார். வழிநடுக்க பகவானை வேண்டிண்டே வந்தவர் தம்பி இருந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் இருந்த அறக்கதவை திறந்தார். அவ்வளவுதான். அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்னார். உள்ள அவரோட தம்பி இனிமே எழுந்து உட்காரதே சந்தேகம்னு முத நாள் டாக்டர்கள் கையை வச்சாளே அதே தம்பிதான் சம்பளம் கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையில் இருந்தவர் இவராங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தெளிவா இருந்தார். சாஸ்திரிகளால தன்னோட கண்ணையே நம்ப முடியல. அப்படியே டமால்னு நுழைஞ்சவர் தம்பியை பேர் சொல்லி கூப்பிட்டார். ஏண்டா, உனக்கு எப்படி குணமாச்சு? டாக்டர்கள் என்ன மாத்திரை மருந்து கொடுத்தார்? ஜம்முன்னு இப்படி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது எப்படிடா நடந்தது? படபடப்பா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். அமைதியாக அவரை பார்த்து தம்பி பேச ஆரம்பித்தார். அண்ணா, நேற்று ராத்திரி நினைவே இல்லாமல் கிடந்த சமயத்தில் எனக்கு பக்கத்தில் பரமாச்சாரியா வந்து உட்காந்துட்டு இருந்தார். என்ன, உன்னை பார்த்துக்க யாரும் இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன், நீ பயப்படாத, எழுந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல இருந்தது. நான் ஏதோ என்னோட மனபிரமன் நினச்சிட்டு படுத்துட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப எழுந்து உட்காருன்னு ஆச்சாரியா சொல்கிறாப்புல இருக்கவும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னை அறியாமல் எழுந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் முன்னால் டாக்டர்கள் வந்து பார்த்தா உடம்பு பூர்ணமாக குணமாயிடுத்தே. ஒரே ராத்திரியில் எப்படி அந்த அதிசயம் நடந்தது? நீங்கள் இப்போவே டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் டாக்டர். நீங்கள் யாராவது வரட்டுன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே செலுத்து போய் கண்ணீர் சிந்திய சாஸ்திரிகள் பெரியவா கொடுத்து அனுப்பிய பிரசாதத்தில் இருந்த விபூதி குங்குமத்தை தம்பியோட நெத்தியில் இட்டு விட்டார். ஒரு ஆரஞ்சு பழம் உரிச்சு கொடுத்து சாப்பிட சொன்னார். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்தில் தான் ஆச்சாரியா இருந்தா. நாங்கள் அங்கே இருந்தோம். அதே சமயம் அவரே சூட்சம ரூபத்தில் இங்கே வந்து தனியாக இருந்த தன்னோட தம்பிக்கு துணையாக வந்து இருந்து அவனை பூர்ணமாக குணப்படுத்திட்டு போயிருக்காருன்னா மகா பெரிவா சாட்சாத் மகேஸ்வரனோட அம்சமாகத்தானே இருக்கணும். நினைச்ச சாஸ்திரிகள் மகான் இருக்கிற திசை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள்.